சரி நான் போயிட்டு இருக்கேன், முன்னாடி வந்துரு. அல்லு ஆமாண்டாலே. ஏய் என்ன எத்தனை பிடிக்கிற? அப்படியா? இது எப்படிமா ஓப்பன் பண்ணுறது? பேபி செயின்னு கேட்டு வாங்குறவங்க அது. வண்டிடி சீக்கிரம் ஆடி வாங்கிக்க, 2 மூலம் வாங்கிக்க. இந்தா போயிட்டு இல்லை சேகர் எங்கே வந்து இது போய் வேலை பார்க்குறேன். பாய். இல்லை சேகர் பயந்துட்டான்டா. ஹலோ நம்ம நம்பி அப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். தக்காளிக்கு வேறு லெவல் கிஃப்ட் வாங்கியிருக்கோங்க. இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். எங்கள் அம்மா, நான், தக்காளி, என்னோடய ஃப்ரெண்டு உயிர் நண்பன் சக்தி, நாங்கள் 4 பேர் போயிட்டு வேறு லெவல் கிஃப்ட் வாங்கியிருக்கோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். அதுக்கு பர்த்டேக்கு வாங்கியிருக்கேன். ஏன்னா அவள் எனக்கு ரிங்கெல்லாம் வாங்கி கொடுத்தலாம், அதனால அவளுக்கு நம்மளும் செய்யணுமே, அதனால தான் நான் பர்த்டே வந்து இப்போ கொண்டாடுறேன். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஓகே பாய். சீக்கிரம் கிளம்பி வா. சரி நான் போயிட்டு இருக்கேன், முன்னாடி வந்துரு. வாடா, மருந்து சீட்டு எடுத்துட்டாச்சு. கண்ணு கலங்கிருக்கு. கண்ணே அப்படிதான். சீக்கிரம் கிளம்பி வா. ஓடி பஸ்ல வந்துருங்க சீக்கிரம். மூடு, உங்களுக்கு தெரியும், பார்த்து போ. நீ ஃபஸ்ட்டு பார்த்து வா. போமா. ஓகே, ஹலோ நண்பா நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நலம். இப்போ தக்காளிக்கு கிஃப்ட் வாங்க போகிறோன்னா அம்மா, என்னோட சக்தி, அப்புறம் தக்காளிக்கு தெரியாது. நானும் எங்கள் அம்மாவும் அங்கே தக்காளி ட்ரெஸ் எடுக்க விட்டுட்டு நானும் எங்கள் அம்மாவும் போய்ட்டு அதுக்கு ஒரு நகை எடுக்கலான் இருக்கோம். நகையை எடுக்குவேன். அப்போ இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். நகையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவோம், கேக்கு வெட்டி. அப்படியே கேக்கும் ஆர்டர் கொடுக்கணுங்க. அதனால் இப்போ முன்னாடி கிளம்பி போயிட்டுருக்கோம். இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். ஃபுல்லாக ஃபன்னாக கொண்டு போகிறேன், அப்புறம் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் கொண்டு போகிறேன். ஏன்னா தக்காளிக்கு கொஞ்சம் நிறையா வாங்கி கொடுக்கணுங்க. அவள் எனக்கு நிறையா செஞ்சுட்டா, அதனால தான். இல்லைன்னா ஒன்றும் இல்லைனாலும் வாங்கி கொடுப்பேன். எனக்கு என் மேலே அவ்வளோ கேரிங்காலாம் இருக்கா அவள். சோப்பு நான் வாங்கி கொடுத்து தானே ஆகணும். ட்ரெஸ்ஸு வேறு எடுக்கணும், நான் தான் எடுத்து தரணும். ஏன்னா என் பர்த்டேக்கு அது செஞ்சுட்டா. இப்போ அவள் பர்த்டேக்கு நான் செய்யாமல் பர்த்டே முடிஞ்சு 5 நாள் ஆகிட்டு ஏன்னா இப்போ தான் நான் எனக்கு வேலையெல்லாம் ஃப்ரீயான, எனக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரி வேறு இந்த மாத்திரை வாங்கணும், ராஜ்குமார் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நிறையா வேலை இருக்குது. அதனால தான் அவங்க பஸ்ஸில் வரட்டும், நாங்கள் 2 பேரும் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு. அப்பா நிறைய பேர் ரிப்போர்ட்டில் என்ன ப்ரோ வந்தது, என்ன வந்து கேட்டீங்க? நார்மல் தான் ப்ரோ. நார்மலாக வயிற்று வலி தான். ஆனால் வயிறு வலினா பின்னி எடுத்துகிட்டு ப்ரோ எனக்கு. அதான் ஃபஸ்ட்டு போய் மாத்திரை எழுதி கொடுத்தாங்க டாக்டர். நேற்றையே வாங்கலை, சீக்கிரமாக அர்ஜென்ட்டில் வந்துட்டோம். என்னடா கார் இப்படி வருது? அதனால் இப்போ போயிட்டு மாத்திரை வாங்கிட்டு அப்புறம் தக்காளி அம்மா வரட்டும், அப்புறம் போயிட்டு ட்ரெஸ்ஸு, அதுக்கு நகை. தக்காளிக்கு தெரியாமல் தான் நகை எடுக்கணும். பாப்பா நம்மளே பார்க்குது வரும். அந்த வேலை ஸ்கூல் விட்றதுக்கு முன்னாடியே வந்துட்டோம். போயிட்டு ஃபஸ்ட்டு மருந்து வாங்கணும், மருந்து மாத்திரை. அது எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில. இதுக்கு வேறு செலவு பண்ணுறதுக்கு காசு இல்லை. நமக்கு நம்ம உடம்பு முக்கியம் ஃபஸ்ட்டு. ஆனால் தக்காளி எனக்கு கொன்னே போடுவா. பர்த்டே தான் ஒன்று கேடா அப்படின்னு கேட்பா. காலேஜ் விட்டாங்களா? போலீஸ் வேறு நிற்கிறாரு. ஃபஸ்ட்டு போய் மருந்து மாத்திரையை போய் வாங்குவோம். இறங்கு. எப்பா வயிறு இன்னும் வலிக்குதுங்க, லைட்டாக வலிக்குது. பட் இது அல்சரம், சாப்பிடாமலே இருக்கிறது. ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வருவோம். அப்பா மாத்திரை வாங்கினோன்னா தாண்டா கொஞ்சம் உசுறு வந்துச்சு. நைட்டு போட்டுட்டு படுத்து தூங்க போகிறேன்டா. சத்தியமாக அந்த வயிறு வலிலாம் வலிச்சுன்னா உங்களாலே தாங்க முடியாதுங்க, அப்படி வலிக்கும் வயிறு. இப்போ ஓகே, ஏன்னா நேற்று ஊசி போட்டாங்க. ஐயோ, ஊசி போடுறதுக்குள்ளே பாதி உயிர் போயிட்டு எனக்கு. அந்த அக்கா சிரிக்குது.
அடுத்தது மாத்திரை வாங்கியாச்சு. இப்போ வந்து கேக்கு ஆர்டர் கொடுக்கணும். அப்புறம் பட்டாசு அவுட்டு கடைக்கு போகணும். அது 2 தான் இப்போ வேலை. பாருங்க, நைட்டு பர்த்டே வச்சுட்டு இப்போ வாங்கிட்டு இருக்கோம் திங்ஸ் எல்லாம். போலீஸ்கார் மறைச்சிக்கிட்டே போகிறாங்க, அது வேற பயமாக இருக்குது. ஆர்டிஎஸ் போவோம் பட்டாசு கடைக்கு. 2 அவுட்டு வாங்கு. A few moments later. பேர் என்ன திடீர்னு வந்து நிற்கிறீங்க? என்னடி இப்படி வந்திருக்க? ரோஸு மையமா? நீ வேற ட்ரெஸ்ஸு போட நினச்சேன் அங்கே கிளம்புறப்ப. இப்போ என்னம்மா இப்போ எங்கே ட்ரெஸ் எடுக்கிறீங்க? அவளை ஃபஸ்ட்டு ட்ரெஸ் எடுப்போம். நம்ம 2 போயிட்டு வந்துடுவோமாண்ணா? நம்ம எதார்த்தமாக பார்க்குறோம் பேர். அதான் எப்படி வந்திருப்பாங்க எனக்கே தெரியலை. ஓ, எல்லாம் மேஜிக் மேனாக இருக்காங்க. தக்காளி இருந்தாலே அந்த இடம் மேஜிக் ஆகிடும் போல இருக்கு. சரி, நீங்கள் போய் ட்ரெஸ்ஸு பாருங்கள். என்னம்மா, நம்ம போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோமா? ஆமாம். அல்லு ஆமாண்டாளு. ஏய், என்ன எத்தனை பிடிக்கிற? அப்படியா? பார்த்து போங்கடா. சரி, நீங்கள் பார்த்துட்டு இருங்க, நான் வரோம். பாய். சரி வா. ப்ரோ நல்லா இருக்கு. சரி ராம். சரி, பாய். சரி பா, பார்த்து போ. நான் எதோ எடுக்கிறேன் போ. கேட்குறா பாருங்க என்ன எடுக்க போகிறேன்ட்டு. பை. A few moments later. எப்பா, நான் ரேட்டுமா இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கு டிசைன்லாம். பவுனு வேலை ஏறி போட்டால இவங்க ஏற்றிட்டாங்களான்னு தெரில. இது நல்லா இருக்கா பார்த்து சொல்லுங்கள். இது எப்படிமா ஓப்பன் பண்ணுறது? ஒரே எடுத்துக்காமீங்க. பேபி செயின்னு கேட்டு வாங்குறாங்க. அது பேபிக்கு தானே கரெக்டாக இருக்கும், அவளுக்கு கரெக்டாக இருக்குமா? ஓகே, நகை எடுத்தாச்சுங்க. அடுத்தது ட்ரெஸ் எடுத்துகிட்டு கேக் வாங்கிட்டு போக வேண்டியதாங்க. அப்படி எங்கே வாங்கல இந்த பேக்கரி ஐஸ்கிரீம் கேக்கு. அப்படியே இறங்கிங்க. இது வேற கியர் விழுந்து வர முடியாது. யாரும் வண்டி அப்படி போகிறப்ப நியூட்ரல் பண்ணி போடுங்க. ஒரு வாட்டி வண்டி ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகிட்டு என்னோடது இருக்கா. ஐஸ்கிரீம் கேக் கேளுங்கம்மா. இது வேணாமா, இது பிளாக் ஃபாரஸ்ட்டு. கேளுங்க அவங்கள்ட்ட. நான் ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஒன்றுண்ணா 1 கிலோவில், பிளாக் ஃபாரஸ்ட்டில் ஒன்றுண்ணா. சரி ஓகே, வந்து வாங்கிக்கலாம்ல, கொடுத்துடாதீங்க. கன்ஃபார்ம். எம்மா என்ன இப்படி போகிறாங்க அக்கா? ஏறுங்க இறங்க. மெதுவாக இறங்குமா, வலிக்குது காலு. A few moments later. அதை பிடிங்க அதை. சரி வா, பார்த்து போ. பார்த்து பூ வாங்கிக்கடி டக்குனே. வண்டிடி சீக்கிரம் அடி. என்ன பூ வேணுமோ வாங்கிக்க.
வாங்கிக்க 2 முழம் வாங்கிக்க. இந்தா டீச்சர் அம்மா பார்த்து வாங்க. கொண்டா டீச்சரில் கொண்டா ஸ்கூலில் சேர்த்து விட போகிறேன்டா. 1ஆம் கிளாஸுக்கு கேட்குறாங்களாம். பார்த்து வா. பார்த்து வா. நீ வச்சுக்கிட்டு போ. விழுந்துரும். இது சும்மா இருக்காது, என்கிட்ட கேட்கும். அதெல்லாம் கேட்காது. சும்மா இருடி, பார்க்காதடி. அது எதுவும் பார்த்தீங்கன்னா உனக்கு கொண்டு போடுவேன். 1500 அனுப்பு. ஜாமா கேக்கு வாங்கிட்டு போயிடுவா. கேக்கு வாங்கிட்டு போயிரு. நீ அதெல்லாம் நீ வாங்கிட்டு போயிரு. 1500 கேக்கு மட்டும் தான் வாங்க போறேன். கேக்கு வரப்போ வாங்கிட்டு வந்துருங்களாமா? சரி, நான் சிக்கன் வாங்கிக்கிறேன். வயிறு வலி ஒன்றும் ஆகாது. பாப்பா நம்மளும் ஹோட்டலுக்கு போகிறோம். உனக்கு மாற்றமில்ல, அம்மாவுக்கு மாற்றி விட்றேன். அம்மா உங்கள் ஃபோன் இருக்குல்ல? நான் இங்கே கிரில்லு வாங்கிட்டு நான் அப்படியே போக போகிறேன்டி. ஒரே வாட்டி தான் சிக்கன் சாப்பிட போகிறேன். ரைட்டு. இல்லை சேகர், எங்கே வந்து இது வேலை பார்க்குறேன்? சேகர் இங்கே வேலையை பார்த்து விட்டு போயிட்டான். ஓ ஓகே, நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த வெடியை வாங்கிட்டு அப்படியே போக வேண்டியதான். அவங்க அம்மா வாங்கிட்டு வரட்டாங்களாம் கேக்கு. ஸோ இந்த வெடியை மட்டும் நாங்கள் வாங்கிட்டு போக வேண்டியதான். கட்டா குஞ்சானா வெடியை வாங்கடா. வெடி கடை தான்டா, இறக்கடா. வாங்கிடு போக வேண்டியதான். அந்த அங்கே நிற்கிறா வீரா. இதை வந்துவிட்டுறா. நேராக போய் பார்த்தீங்கன்னா செட்டு கடைக்கு வருவா. போய் பாரு. ஆமாம். எங்கடா அந்த 2 மாடையும் காணும். அந்த 2 மாடு எங்கே அதை நிற்கிது பேர். ரோட்டு என்ன பப்ளிக் பிளேஸில் சை. வா போயிட்டு கிரில்லு சாப்பிட்டுட்டு. ஏன்னா சக்தி பிளான் போட்டாங்க. நானும் சக்தியும் பெஸ்ட்டிகிட்ட கேட்டு அழுது பிடிச்சி அப்புறம் கிரில்லு வாங்கிக்க சொன்னான். அதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அப்படி தெரிஞ்சுக்கொள்ள கண்டிப்பாக ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மறந்து விடாதீர்கள். நெக்ஸ்ட் வீடியோ செலிப்ரேஷன் பண்ணுற வீடியோ. இந்த வீடியோ அவளுக்கு வாங்கின வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் சக்தி வந்து தக்காளிக்கு இது எடுத்து கொடுத்தான். ஒரு சுடிதார். நான் ஒரு சுடிதார், அவன் ஒரு சுடிதார். ரெண்டுமே ஒரே மாரி தான். ஆனால் கலர் வேறு. அவன் எடுத்தது வந்து ப்ளூ, நான் எடுத்து கொடுத்த ரெட்டு. ஆனால் ரெண்டுமே ஒரே சுடி தான். ஓகே, அந்த நகை வந்து 31 வந்துச்சுங்க. 4 கிராம் 150 மில்லி கூட 31 ரூபா வாங்கிட்டாங்க. முன்னாடி பெரிய கோயில். ஓகே, மன்னார்குடி தான்யா. என்னடா வாங்கிட்டு போவோம்? கில்லு தானே. பாய். கண்டுபிடிச்சிட்டாங்க. பாய். நல்ல வேலை போலீஸ் இல்லை, இருப்பாங்களோன்னு நினச்சேன். மீட்டிங் பாயிண்டில் வாங்குவோமாடா? மீட்டிங் பாயிண்டில் வாங்குவோமா? ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பர்த்டே செலிப்ரேஷன் கண்டிப்பாக பாருங்கள். ஃபுல்லாக கொஞ்சம் நல்லாயிருக்கும் வீடியோ. பாருங்கள். நல்லா வெடி அடித்து அவளுக்கு என்ன நான் கொடுக்குறேன். கேக்கு வேறு வாங்கிட்டு வராங்க. வேற மாரி செலிப்ரேஷன் பண்ணுறோம். இல்லை சரி, பயந்துட்டான்டா. ஓகே, இங்கே கூட நல்லா இருக்கும் போல இருக்கே. வேவுரா கறி. இங்கே கறி அப்படியே வேவு பேர் கிரில்லு வேற மாரி. A few moments later. வரேன். எப்பாடா. ஓகேங்க, கிளம்ப வேண்டியது. அந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள். வேறு லெவலாக இருக்கும். லவ் யூ ஆல். டேக் கேர். பாய்.